ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய பணப்பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரப்போகின்றது. அது மட்டுமல்ல, உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்பட்ட காயங்களும் எல்லாமே மாறப்போகின்றது. அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது. இன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றேன். நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும். அது என்ன தெரியுமா? நான் சொல்லுவதை கேட்டு முடித்து அப்படியே முடிவெடுத்து விட்டால் என்னுடைய குழந்தைக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ அதை அனைத்தையும் நிச்சயமாக நீ கேட்டதை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த பதிவினை கேட்கும் பொழுது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து பொறுமையாக கேள். ஆரம்ப காலகட்டத்திலே உனக்கு சொல்லிவிட்டேன். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள். இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது, இது எல்லாம் நடக்காது என்று சொல்லி உன் மனதை மேலும் மேலும் குழம்ப வைப்பார்கள். உன் நம்பிக்கையை குலைத்து விடுவார்கள். எப்போது நீ வீழ்வாய் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால்தான் சொல்கின்றேன், இதை தனிமையில் அமர்ந்து பொறுமையாக கேள். உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நீ கைவிடக்கூடாது. இந்த வார்த்தையினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும். நீ சில விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கின்றது. என் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றது? நான் நேர்மையாகத்தானே இருக்கின்றேன், உண்மையாக நடந்து கொள்கின்றேன், நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் இருக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இத்தனை சோதனைகள் எல்லாம் வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்தில் வேண்டுதல்களை வைத்திருக்கிறாய் அல்லவா? மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன் என்கின்றதே. என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கின்றதே. சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? மனதளவில் நீ நொறுங்கி போய் கிடக்கின்றாய். அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க வைத்து உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது கிடையாது. பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, உன் மனம் நோகும்படி சில விஷயங்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள். மற்றவர்களை பற்றி உன்னிடம் குறை சொல்லுவது போல உன்னை பற்றியே உன்னிடத்திலே பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நீ பயப்படக்கூடாது. இது போன்ற புறம் பேசுபவர்கள் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் சிரிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது. அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா? சமயத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சுவந்தி மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ உன்னுடைய மனதிலோ பதிய வைத்து கொள்ளாதே. எந்த திசையிலிருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனத்தில் கொள்ளவே கூடாது. இவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்றெல்லாம் நீ சிந்திக்க கூடாது. உன்னுடைய மனது இலகிய மனது அல்லவா? உன்னிடம் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அவர்களுடைய வேலை அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் சொல்லுவதை தட்டாமல் கேட்டு அப்படியே நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலர்ச்சியாகவே இருக்கும். உன் வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலையை அடையும். நீ நினைத்த வெற்றியை இந்த பிறவியிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிவிடுகின்றேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி உயர்வைத்தான் கொடுக்கப் போகின்றது. உனக்கு சில சோதனைகள் எல்லாம் இருந்தது. அந்த சோதனைகளிலெல்லாம் நீ வென்று விட்டாய். எல்லாவற்றையும் கடந்து நீ இப்போது வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றாய்.
ஒவ்வொரு நாளும் நீ இந்த சோதனைகளிலிருந்து பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு ஓரளவு இப்போது உன்னை நீயே பலப்படுத்தி கொண்டாய். இப்பொழுது உண்மையான உறவு எது, போலியான உறவு எது, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், எதனால் உனக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது, எதனால் ஒரு விஷயம் தள்ளி போகின்றது என்று எல்லாவற்றையுமே நீ உணர்ந்து கொண்டாய். இப்போது உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் புரிந்து கொண்டாய். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிட்டால் போதும். அந்த சோதனை காலத்திலிருந்தும் வேதனை காலத்திலிருந்தும் முழுவதுமாக நீ வெளியே வந்து விடுவாய். உனக்கு வெற்றி என்பது சுலபமாக கிடைத்துவிடும். நான் சொல்லுவதை உடனடியாக செய்துவிடு. உனக்கான பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன் மனப்பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்துவிடும். உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் இல்லம் தேடி நான் வருவேன். நான் உன் இல்லத்தில் தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னுடைய இல்லம் தேடி வரும் பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி பிறந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலுமாக மாறியிருக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் நான் சொன்னபடியே நீ வழிபட வேண்டும். நீ என்னை ஒரு முறை வழிபட்டாலே போதும். உனக்கான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை. செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்போது இருக்கும் காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்காக இருக்க வேண்டும் என்பதை விட ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்றுதான் பலர் நினைக்கின்றார்கள். அதனால் தான் பணப்பிரச்சனைகளே அதிகமாக வருகின்றது. ஆடம்பரத்திற்காக நிறைய பொருட்களை வாங்கி வைத்துவிட்டு அதனால் கடனாளியாகவும் மாறிவிடுகின்ற. உன்னிடம் இருக்கும் பணத்தை நீ மற்றவர்களுக்கு ஒரு உதவிக்காக கொடுக்கலாம். ஆனால் நீயே ஒரு பொருளுக்காகவும் உன்னுடைய தேவைக்காகவும் மற்றவர்களிடத்தில் கடனாளியாக நிற்கக்கூடாது. அப்படி நிற்பதால் தான் மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் நடந்து விடுகின்றது. மீண்டும் அந்த பணத்தை கட்டுவதற்கு சரியான வருமானம் இல்லாமல் மிகப்பெரிய பண பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு விடுகிறார்கள். என் செல்ல குழந்தையே, எப்போதும் வருமானத்திற்கு தகுந்தாற்போல செலவு செய்தாலே போதும். வாழ்க்கையில் பணப்பிரச்சனை என்பதே இருக்காது. அவசியமான செலவுகளை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர ஆடம்பரத்திற்காக செலவுகளை செய்யக்கூடாது. நீ எப்போதும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன்னிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளுபவர்கள் அதை பற்றி யோசிப்பது கிடையாது. இனி உனக்கு எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் சில விஷயங்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. அதே சமயம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் உள்ள நன்மை தீமை என்ன என்பதையும் நீ யோசித்து செயல்படு. உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் எல்லாம் தவிர்த்து விடு. உன்னுடைய வாழ்வில் கொஞ்ச நாளில் நல்லபடியாக மாறப்போகின்றது. எல்லா பிரச்சனைகளும் முடியப் போகின்றது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்த இந்த போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழல் இப்போது உருவாகிவிட்டது. நீ தெரியாமல் செய்த சில விஷயங்களால் சிக்கிக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருந்தாய். அந்த போராட்ட காலமானது இப்போது முடிந்துவிட்டது. உன்னுடைய உள்ளத்தில் இப்போது நான் வந்துவிட்டேன். உன்னுடைய இல்லத்திலும் நானே வரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி உனக்கு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பண பிரச்சனைகளையும் முடித்து வைத்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றித்தரப்போகின்றேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. என்னை நம்பிக்கையோடும் முழு மனதோடும் வேண்டிக் கொண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டாலே போதும். உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். நீ என்னோடு தூய மனதோடு என் காலடியே சரணாகதி என்று வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.